சேலம் அருகே உள்ள தளவாய்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேலு. இவரது மனைவி பச்சியம்மாள். இவர்களுக்கு 2 மகள்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த மகளான சசிகலாவை வீராணம் அருகே உள்ள பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கம்பி கட்டும் தொழிலாளியான மாதேஷிற்கு திருமணம் செய்து வைத்தனர். புகுந்த இடத்தில் பெண் சந்தோஷமாக இருப்பாள் என்று எதிர்பார்த்திருந்த பெற்றோர் தற்பொழுது தலையில் இடி விழுந்தது போல் நிலை குலைந்து நிற்கிறார்கள். திருமணமான சில நாட்களிலேயே மாதேஷுக்கும் சசிகலாவிற்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதற்கிடையே கர்ப்பம் தரித்த சசிகலா பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். அறுவை சிகிச்சை மூலம் அழகான பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தார். பிரசவமான பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தாய் வீட்டிலேயே சில நாட்கள் இருந்தார். அப்போதுதான் மாமனார் வீட்டிற்கு வந்துள்ளார் கணவன் மாதேஷ். திடீரென மனைவி சசிகலாவிடம் தனக்கு பசியாக இருப்பதாக கூறிய மாதேஷ் சாப்பாடு கொடுக்கும்படி உள்ளே அழைத்துள்ளார். கணவனுக்காக ஆசையாக சமைத்து வைத்திருந்த அசைவ உணவை பரிமாறுவதற்காக சசிகலாவும் வீட்டின் உள்ளே சென்றுள்ளார். அப்போது மாதேஷ் திடீரென கதவை சாத்தியுள்ளார். நீண்ட நேரம் வரை கதவை திறக்காததால் வாசலில் உட்கார்ந்திருந்த தாய் பச்சியம்மாளும் பாட்டி பாக்கியமும் சந்தேகமடைந்து கதவை தட்டியுள்ளனர். ஆனால் திறக்காததால் ஜன்னல் வழியே எட்டி பார்த்துள்ளனர். அப்போது மாதேஷ் மனைவி சசிகலாவை காலாலேயே மிதித்து துடிக்க துடிக்க கொலை செய்ததை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சியில் உறைந்தனர். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கழுத்தில் போட்டு அப்படியே போட்டு மெரிச்சு தான் வாயெல்லாம் நத்தம் வந்துருச்சு. கண்ணு மேலே குத்திக்கிறாங்க. கண்ணு அப்படியே இதாகி போச்சு. அரசாங்கத்தில் எங்களுக்கு தகுந்தபடி எங்களுக்கு உதவி செய்யணும். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நிலமை வரக்கூடாது. திருசன மண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, இந்த அளவுக்கு வரக்கூடாது. மாமனார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் உடல்நலம் சரியில்லாத சசிகலாவிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் மாதேஷ். அப்போதெல்லாம் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடைசியாக வந்தபோதும் அவருக்கு தொந்தரவு கொடுத்துள்ளார் மாதேஷ். அவர் சம்மதிக்காததால் தாய் மற்றும் பாட்டியின் கண்முன்னே 7 மாதமே நிரம்பிய பச்சிளம் குழந்தையை ஒரு கையால் பிடித்தபடி சசிகலாவை துடிக்க துடிக்க காலால் மிதித்து கொலை செய்துள்ளார். வெளியில கொல்லுவான்னு நினைக்கலைங்க. நல்லா சந்தோஷமா தான் 2 பேரும் சிரிச்சுட்டே போனாங்க. நான் வெளியே தான் நானும் எங்கள் அம்மாவில் இருந்தோம். குழந்தை யானையிலேருந்து குழந்தை தூக்கி கையில் வச்சுட்டு இதெல்லாம் நசிக்கிட்டு இருக்கிறான். நான் சரி சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் உள்ளே போயிருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தேன். எதுக்கு சந்தேகத்துக்கு நான் போய் உள்ளே போய் ஜன்னல் வழியே பார்த்தேன். போட்டு நான் கொல்றேன் பிள்ளைய கொண்டு விட்டேன். நான் கொண்டு விட்டுருந்தேன். இப்படியே உருட்டி நசுக்கிறேன் அந்த பிள்ளைய. என் கண்ணில் பார்த்ததான் வாயில் மூக்கில் ரத்தம் வந்தது. அந்த பிள்ளைக்கு கதனை நாக்கே வெளியே வந்துருச்சு. உயிரிழந்த மகளின் சடலத்தை கட்டி அணைத்தபடி தாயும் பாட்டியும் கதறி துடித்துள்ளனர். அந்த பகுதியே சோகம் சூழ்ந்து காட்சி அளித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மாதேஷை தேடிப்பிடித்து கைது செய்தனர். என்றாலும் தாயை இழந்த பச்சிளம் குழந்தை கதறி அழும் சத்தம் பலரையும் வேதனையில் உறைய வைத்துள்ளது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.